வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் கோல்டன் ஃப்ரை ப்ரான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல் போனால் நம்ம இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிப்போம். பட் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உள்ள ப்ரானோட டேஸ்ட்டும் வெளியே அதோட கிறிஸ்பினஸும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரான் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. மீதியே வைக்காமல் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கோல்டன் ஃப்ரை ப்ரான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கோம். ப்ரானை வந்துட்டு எல்லோரும் டெய்லோடு சேர்த்து எடுத்துப்பாங்க. இங்கே டெய்ல் இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. நாம் வந்துட்டு டெய்ல் இல்லாமல் தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு டெய்ல் வேணும்னா அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு இந்த முதுகு பக்கம் இங்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ஒரு வேஸ்டேஜ் இருக்கும், அது ப்ரானோட கழிவு, அதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. தென் கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் மிளகா பொடி கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு எக்கு உடைச்சி எடுத்துருக்கேன். எக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 3வது கோட்டு. ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரான் எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். தென் எக்கில் டிப் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லா ப்ரானையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ப்ரானை செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்போது பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்குமே நீங்கள் இதை எடுத்து குக் பண்ண முடியும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ ஸ்டோர் பண்ணி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன்றில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வச்சுருவோம், இல்லைனா அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது சீக்கிரமாக காஞ்சு போயிடும். ஒவ்வொரு டைம் போயிட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு அலுமினியம் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நல்லா சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாவும் அது நீங்கள் எப்படி வாங்கி வச்சிங்களோ அதே மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ப்ரான் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ப்ரான் ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணுங்கள். ப்ரான் போடும்போது ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ப்ரான் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 செகண்ட் ஒன்ஸ் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரான் வந்துட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வேகும். சூப்பரான கோல்டன் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா ப்ரானையும் போட்டு எடுத்துக்கலாம்.
எல்லா ப்ரானும் செஞ்சு எடுத்தாச்சு. கோல்டு கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.